அட்வான்டேஜ்னு நினைக்கிறீங்க? மேரேஜ் பண்ணால் அவங்க ஒரு புது ஃபேமிலி வந்து நம்ம கூட வந்து ஜாயின் ஆவாங்க. வேற என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா அவங்களே தான் எங்கே போனாலும் எங்கே போகிற ஏன் போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும் ஒரு சிலதில். நீங்கள் சொல்லுங்கள். அதே தான். அங்கே நம்ம ஃப்ரீயாக எங்கேயும் போக முடியாது. எதாக இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்து நம்ம எல்லாமே ஃப்ரீயாக பண்ணுவோம். அது வேணும்னா உட்காந்த இடத்துல அம்மா அதை குடும்பம் போ, ஆனால் அந்த வீட்டில் வந்து நம்ம தான் போய் எடுத்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆயிரும். மேரேஜ் பண்றதுனால எனக்கு தெரியல, பட் லைக் யார மேரேஜ் பண்றோங்கிறத பொறுத்து என்ன அட்வான்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்அட்வான்டேஜ்னா கேர்ள்ஸ்க்கு அவ்வளோ ஃப்ரீடம் இருக்காது. அவங்க சொல்றபடி இருக்கணும்னு அவங்க நினைக்கலாம். அது ஒரு சான்ஸ் இருக்கு. அதுதான், அந்த ஃப்ரீடம் இல்லாம இருக்கலாம். மற்றபடி எனக்கு தெரிஞ்ச எந்த டிஸ்அட்வான்டேஜும் இல்லை. அது நமக்கு யாரு வராங்களோ அதை பொறுத்து தான். அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தா எல்லாமே அட்வான்டேஜ் தான். டிஸ்அட்வான்டேஜ் தான் ப்ரோ. நீங்க வந்துட்டு அட்வான்டேஜ் எல்லாம் கேட்க கூடாது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு ப்ரோ இப்படி உட்கார முடியாதுல்ல. ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படி உட்காந்துக்கலாம். மேரேஜ்னா ஒய்ஃப் வரும். என்னடா யாருடா நச்ச. டிஸ்அட்வான்டேஜ் சொல்லுங்க ப்ரோ. எல்லாமே டிஸ்அட்வான்டேஜ் தான் ப்ரோ. எல்லாமே தான். எங்கேயும் சுத்த முடியாது. பசங்க கூட ஒன்றும் இல்லை. சரக்கு அடிக்க முடியுமா ஃப்ரீடமா? முடியாது. நைட் அவுட் போக முடியுமா? முடியாது. அடுத்து என்னன்னா ட்ரிப்பு ஒரு 1 வீக் இல்லை 1 மந்த் அடிக்க முடியுமா? முடியாது. அது பொண்ணு கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அடிக்க முடியுமா? செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியுமா ஃபர்ஸ்ட்? இல்ல ஆன்லைன்லயே இருக்க முடியுமா அவங்க மெசேஜ் பார்க்காம? அதுதான் அதுதான் டிஸ்அட்வான்டேஜ் தான் ஃபுல்லா. புதுசா மேரேஜ் பண்ண வேணாம் ப்ரோ. அதான் அட்வான்டேஜ். மேரேஜ் பண்றதே டிஸ்அட்வான்டேஜ் தான் ப்ரோ. இதுல இது அட்வான்டேஜ். ஒரு அட்வான்டேஜ் இல்லை ப்ரோ. அட்வான்டேஜ் இல்லை. உண்மையாக தான் ப்ரோ. அட்வான்டேஜ் இல்லை. ஆனால் ஜாலியாக இருக்க முடியாது ப்ரோ மேரேஜ் பண்ணிட்டேன்னா. அதாவது இப்போ நான் என்ன சொல்லுவேன், இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ அது ஃபுல்லாக வந்து சகதின்னாங்க. அதே மாதிரி தான் அதுவும். அதில் போனீங்கன்னா என்ன ஆவீங்க? செத்து போயிடுவீங்க. இதே மாதிரி தான் செத்து போயிடுவீங்க. என்ன அதில் செத்து போயிருவீங்க, நாசமாக போயிடுவீங்க. பிள்ளைங்க கூட இருந்தால் அது எவ்வளோ ஜாலியாக இருக்கும் ப்ரோ. பாருங்க பாருங்க பாருங்க. இன்னைக்கு கூட ஒரு பிரச்சனை. தோனு ஃபோன் அடிச்சேன், பிலி 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 வந்துட்டாங்க. இதே இல்லை பிள்ளைல கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சொல்லுங்க பார்ப்போம். இல்லடி இல்லை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா விட்டுட்டு போயிடுவா ப்ரோ. வர்த்தே கிடையாது ப்ரோ. பசங்க கூட இருக்கிறது தான் ப்ரோ ஜாலியே. இன்னைக்கு அப்படிதான் ப்ரோ. ப்ரோ அதுதான் ப்ரோ. பசங்க என்னைக்கா இருந்தாலும் பசங்க தான் ப்ரோ. நாளைக்கு பெட்ரோல்னா ஃபோன் அடிச்சா அவங்க தான் வராங்க. ஃபோன் அடிச்சா அவங்க தான் வராங்க. அதுதான் ப்ரோ. டிஸ்அட்வான்டேஜ்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். என்ன சொல்றது, கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு போகணும், சாப்பிடணும். இது மாதிரி நைட் அவுட்லாம் பசங்க கூட போக முடியாது. எல்லாமே அட்வான்டேஜ் இல்லை. எல்லாம் அட்வான்டேஜ் தான் தல. என்ன அட்வான்டேஜ் சொல்லுங்க ப்ரோ. என்ன அட்வான்டேஜ்னா நைட்டு ஃபுல்லாக ரூமில் இருக்கலாம். நீ சொல்லு ப்ரோ. என்ன ப்ரோ அட்வான்டேஜ்? அவனுக்கு கேட்டுவாங்க, அது கூட யோசிக்கிறேன். நீ சொல்லு ப்ரோ. ஓ அதாவது நடக்கிறவங்க கிட்ட கேட்கலாம் ப்ரோ. சரி, டிஸ்அட்வான்டேஜ்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? டிஸ்அட்வான்டேஜ்னா இவங்க மூஞ்செல்லாம் பார்க்க முடியாதுல்ல. அவங்க வேற என்ன கேட்டாங்க. இல்லை ப்ரோ, அதே தான் ப்ரோ. அதான் ப்ரோ. ஓ இவனை கரெக்டாக எண்ணெய் வச்சு சீவி வச்சு எப்படி இருக்குமோ அதுதான் டிஸ்அட்வான்டேஜ். பார்த்தோன்னா வாந்தி வரும் இல்லைங்களா, அதுதான் அது. மேரேஜ் பண்ணா டிஸ்அட்வான்டேஜ் கேட்டேன் ப்ரோ. சம்மந்தம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். வெளியே வந்து சுற்றுறோம் பசங்க கூட, அதுவே கிடைக்காது. அப்புறம் தம் அடிக்க முடியாது. டீ பசங்களோட சாயா ஒரு எதாக இருந்தாலும் பசங்க கூட இருக்க முடியாது. என்டர்டைன்மெண்ட்டாக வெளியே டூருக்கு போனலாம், அது சரக்கு அடிக்க முடியாது மீனா அப்படி சொல்லலாம். இவன் சொல்லுவான் அது. சரி ப்ரோ. இல்லை அந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பார்ப்போம் ப்ரோ. நான் அந்த மாதிரிலாம் கேட்கல ப்ரோ. அட்வான்டேஜ் கல்யாணமான என்ன அட்வான்டேஜ் தான் ப்ரோ கேட்டேன். 4 ஆள் வச்சிருக்கான் தலைவனுக்கு. சரி ப்ரோ. ப்ரோ அது மேரேஜ் பண்ண என்ன டிஸ்அட்வான்டேஜா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி எந்த இடத்துக்கும் வெளியே வந்து சுத்த முடியாது. எங்க போனாலும் அவங்க வால் மாதிரி பின்னாடியே சுத்திட்டு வர மாதிரி இருக்கும். போய் சொல்லிட்டு எங்க இருந்தாலும் போகணும், அது ஒரு கடுப்பா இருக்கும். அட்வான்டேஜே தெரியல ப்ரோ. அட்வான்டேஜ்ல ஒன்றும் இல்லை ப்ரோ. நீங்க சொல்லு ப்ரோ. அட்வான்டேஜ்னு எடுத்துக்கிட்டா ஒரு புது லைஃப் கிடைச்ச மாதிரி, அது லைஃப்ல ஒரு புது பார்ட்டாகிற மாதிரி. அதுவும் இல்லாமல் அந்த பையனுக்கு பொறுப்பு வந்து கொஞ்சம் நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன் ப்ரோ நான். அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ்னு என்ன ப்ரோ? டிஸ்அட்வான்டேஜ்னா இந்த மாதிரி சுத்த முடியாது, உட்காந்து காற்று வாங்க முடியாது, அப்புறம் ஏதாவது உங்களை மாதிரி பேட்டி கொடுக்க முடியாது. வந்தா அதுக்கு ஏதோ சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க ப்ரோ. அதே தான் ப்ரோ. லைஃப் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். எல்லாத்து விஷயத்துக்கு போய் சொல்லிட்டு வெளியே வரணும். கொஞ்சம் இதாக ஃப்ரீடம் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்காது. அதுதான் ப்ரோ. பாரு, நான்லாம் ஒரு மொட குடிக்காரன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். மைக்ல போட்டு எங்க வீட்டுல இருந்து விளக்க மாத்தாலே அடிப்பாங்க அப்படியே. பாருங்க, அப்பெல்லாம் அடிச்சு வச்சுக்கோங்களேன், பர்மிஷன் கேட்கணும் போயிட்டு.
பர்மிஷன் கேட்கலாம், அது ஒரு சண்டே ஆகும். இந்த மாதிரி பல இருக்கு ப்ரோ. இப்போ நான் லவ் பண்றேன் ப்ரோ, தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து எந்த பக்கம் ப்ரூம் ஸ்டிக் வந்து ஃப்ளைங் மோட்ல வரும்னு எனக்கு தெரியாது. எனக்கு அதெல்லாம் அப்படியே என்ன பண்ண எல்லாமே தெரியாம பண்ணிக்கலாம். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணிட்டு போயிடுறான். அதான் ப்ரோ, வேற என்ன சொல்றது. இவனை கல்யாணம் நடக்காது ப்ரோ. இல்ல ப்ரோ, இவன் சொல்லிட்டா கல்யாணம். ப்ரோ பசங்களோட சுத்த முடியாது ப்ரோ, அது ஒண்ணுதான். சரக்கடிக்க முடியாது, அது மெயின் பஞ்சாயத்து ப்ரோ. இப்போ 4 வருஷமா லவ் பண்றேன். இப்போ என்ன சொல்லுவாங்க, சரக்கடிக்கிறது தெரிஞ்சா வாழ்னு கத்துவா. உன்னை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவட்ட பர்மிஷன் வாங்க, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நம்ம பசங்க இருக்கானுங்க, அவனுக்கு கூட அப்படியே ஜாலியா போறோமா, பார்ல உட்காரமா, சரக்கடிக்கிறோமா, ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றோமா, அப்படியே ஜாலியா போறோமா, அதான் ப்ரோ. நீங்க மேரேஜ் பண்ணா உங்களோட ஃபியான்ஸ்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? என்ன குவாலிஃபிகேஷன்? நல்ல பையனா இருக்கணும், அவ்வளவுதான். நல்ல பையனா தான் இருக்கணும். இல்ல நான் ஸ்டடீஸ்ல கேக்குறேன், குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி. ஸ்டடீஸ் அது அவங்க ஸ்டடீஸ் அப் டு அவங்க. நல்ல பையன், நம்மள நல்லா வச்சு பார்த்துக்கணும், நம்ம பேரண்ட்ஸ் கூடயும் சப்போர்ட்டா இருக்கணும், லைஃப் லாங் சப்போர்ட்டா வரணும், அவ்வளவுதான். உங்களுக்கு அதே தான் அவன் சொல்றேன். எனக்கும் 2 பேத்துக்கு ஒரே மாதிரி கிடைக்காது. கிடைக்காதான், கிடைக்கும், நல்ல பையனா கிடைக்கும். சிம்பிளா ஒரு டிகிரி பண்ணா போதும் ப்ரோ. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்தா போதும், நாலேஜபிளா இருந்தா போதும். படிக்கணும் அவசியமே இல்லை, நாலேஜ் இருந்தா போதும். ஒரு பிஜி டிகிரி, ஒரு ஒரு மினிமம் ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சிருக்கணும். அப்புறம் என் ஃபேமிலிக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு பர்சனலானா ப்ராட் மைண்டடா இருக்கணும், அவ்வளோதான். இந்த ஒரு 80s வாழ வேண்டியவங்கலாம் வந்து இப்ப இருக்கக்கூடாது. இந்த பொண்ணு பையன் பேசினாலே தப்பு, பேசினாலே கப்பிள்ஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ப்ராட் மைண்டடா இருக்கணும், அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் இல்லை. ப்ரோ, நீங்க கட்டிக்க போற பொண்ணுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? சொல்லு ப்ரோ. நல்லா சாப்பாடு செய்து தந்தா போதும் ப்ரோ, வேற எதுவும் வேணாம் ப்ரோ. என்னோட குவாலிஃபிகேஷன் சமையல் தெரியணும். ஆமா, அவ்வளவுதான். அந்த இவன்ட்ட கேளுங்க, நிறைய சொல்லுவான். நீ சொல்ற வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு லவ்லி சிப் படிக்கணும் ப்ரோ. அதுதான் குவாலிஃபிகேஷன். லவ்லி சிப் படிக்க ஒத்துக்கணும். அப்புறம் என்னன்னா, நான் எப்படி இருக்கணும் அவ்வளோ அப்படி அடாப்ட் ஆகிக்கணும். ஜாலியா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு. படிக்கிறதெல்லாம் வேணாம் ப்ரோ. என்ன ப்ரோ படிச்சு என்ன ப்ரோ பண்ண போறோம்? இவர் சொன்ன மாதிரி தான், சமைக்க தெரிஞ்சிருக்கணும் நல்லா, நான்வெஜ் மட்டும். அவ்வளவுதான் ப்ரோ. முட்டையில எல்லா வெரைட்டிஸ் தெரியணும். ஆம்லெட், ஆஃப் ஆயில், கலக்கி, ஒன் சைடு, ஆஃப் சைடு, ஆம்லெட் நிறைய இருக்கு ப்ரோ. அதெல்லாம் சரி. எனக்கு கன்ஃபார்ம் கேரளா பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணணும். அந்த மாதிரி இது படிச்சுக்கிறது ப்ரோ. படிப்பெல்லாம் எனக்கு இல்லை, கேரளா பிள்ளை. ஏன்னா நான் வந்து பிறந்தது வந்து தமிழ்நாடு இருந்தாலும் அப்பா அம்மா எல்லாம் கேரளால தான் இருக்காங்க. அதனால எனக்கு வந்து கேரளா பிள்ளை தான் வேணும். குவாலிஃபிகேஷன் ஒன்றும் இல்லை ப்ரோ, என்ன புரிஞ்சுக்கிட்டா போ, அண்டர்ஸ்டாண்டிங் தான் மெயின், அவ்வளோதான். நம்மள புரிஞ்சுக்கிட்டா போதும் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. பொண்ணா இருந்தா போதும் ப்ரோ. அதான் ப்ரோ, நல்ல பொண்ணா இருந்தா போதும் ப்ரோ. இவ்வளவு படிச்சிருக்கணும், அவளை படிச்சிருக்கலாம். குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி குத்து விளக்கா, எந்த ஒரு எப்படி சொல்றது, புருஷனுக்கு வந்து ஒரு அடக்க உடக்கமா அப்படின்னு வந்து ஒரு அப்படின்னு பொண்ணு ரீல்ஸ் போடாம, பேஸ்புக்ல போஸ்ட் போடாம, இந்த மாதிரி எங்கேயும் கிடைக்காதுதான். அப்படி ஏதாவது ஒரு தேன்மொழியோ கனிமொழியோ எங்கேயாவது இருப்பா, சரிங்களா? அந்த மாதிரிதான். என்ன சொல்றது, மாடர்ன் ட்ரெஸ் போடாம இந்தியன் கல்ச்சர்ஸ்லயே கடைசி வரைக்கும் இருந்தா அது போதும் ப்ரோ. ப்ரோ அப்படிலாம் தேவையில்ல, பிடிச்சா போதும் ப்ரோ. அவங்க மனசுக்கு பிடிச்சா போதும். என்ன படிச்சிருக்கணும் அவசியம் இல்லையா? படிச்ச ஒன்றும் அதெல்லாம் தேவையில்ல ப்ரோ. எப்படி இருக்கணும் அவங்க பாக்குறதுக்கு? இப்படி இருக்கணும்னு கேட்டா நான் என்ன ப்ரோ சொல்றது, நான் ஏன் ஒரு எப்படி சொல்றது, சூப்பரா இருக்கணும் ப்ரோ, போதுமோ. சரி ப்ரோ, நீங்க சொல்லுங்க ப்ரோ, என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் உங்களுக்கு கட்டி போற பொண்ணுக்கு? பொண்ணு இருந்தா போதும் ப்ரோ, குவாலிஃபிகேஷன் என்ன வேணும்? காஞ்சி போய் கிடக்குற மாதிரிங்களா, பொண்ணு இருந்தா போதுங்கிறான். குவாலிஃபிகேஷன் கூட மேரேஜ் பண்ணிக்குவேன். வேற என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் நீங்களே சொல்லுங்க. படிப்பெல்லாம் முக்கியம் கிடையாதுல்ல, கலர் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா போதும், அதெல்லாம் தேவையில்ல. அழகா இருந்தா போதும். அழகான ஒரு பொண்ணு. ஓகே ப்ரோ, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். சரிங்களா? சரி ப்ரோ, உங்களுக்கும் சொல்றேன் ப்ரோ, வாழ்த்துக்கள் ப்ரோ. சரி ப்ரோ, நல்ல பொண்ணு இருந்தா போதும். என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கணும், என்ன படிச்சிருக்கணும்ல இருக்கு? அப்படிலாம் இல்ல தல, நேரத்துல படிச்சிருந்தா போதும் தல, அவ்வளவுதான். நல்ல பொண்ணா இருந்தா போதும், நம்மள நல்லா பாத்துக்கிட்டா போதும், நாம அவங்களே நல்லா பாத்துக்கிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கும். இருக்க கூடாது ப்ரோ, எக்ஸ் இருக்க கூடாது, எக்ஸ் இருக்க கூடாது, பாய் பெஸ்டிஸ் எல்லாம் இருக்க கூடாது. அப்படியே கல்யாணமே நடக்காது, மேரேஜே நடக்காது தல. அப்படின்னா உனக்கு மேரேஜ் இல்லடா.